ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபாரத்தில் பார்க்க போகிறது பீமனுக்கு கிடைத்த பலம். லாஸ்ட் எபிசோடில் துரியோதனன் வந்து பீமனுக்கு விஷம் கொடுத்து நதியில் போட்டார் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீமனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்களோட சகோதரர்கள் 4 பேரும் வராங்க. ஆனால் அங்கே பார்த்தா பீமனை காணோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே அரண்மனைக்கு போய் குந்தி தேவி கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோடனே குந்தி தேவிக்கு ரொம்ப கோவம் வருது. உங்கள் 5 பேரையும் பார்த்துக்கிறது உங்கள் 5 பேர்த்தோட வேலை. நீங்கள் எப்படி பீமனை தொலைக்கலாம்? போய் பீமனை கையோட கூட்டு வந்து தான் நீங்கள் 4 பேருமே வந்து என் மூஞ்சிலே முழிக்கணும்ன்ட்டு குந்தியும் கோவத்தில் சொல்லிடுறாங்க. இவங்க 4 பேருமே மறுபடியும் வந்து தேட வராங்க. அதுக்கப்புறம் குந்தி தேவி போயிட்டு விதுரரை பார்க்குறாங்க. விதுரரை பார்த்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே 2-3 தடவை நான் வந்து பார்த்தேன். துரியோதனனுக்கு உங்கள் 5 பேர் மேலேயுமே கோவம் இருக்குது. அதை தாண்டி பீமன் மேலே ரொம்பவே கோவம் இருக்குது. எனக்கு துரியோதனன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு குந்தி தேவி விதுரன்ட்ட சொல்லும் போது விதுரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து அரசவைக்குள்ளே பேசக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, சந்தேகப்படுறீங்கன்னா அது நாளைக்கு நமக்கு பிரச்சனையாகும். நம்ம முதல்ல பீமனை தேடுற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து எல்லா பக்கமும் பீமனை தேடிட்டு இருக்காங்க. பீமன் நதிக்கு அடியில் இருக்க நாகலோகம் வரைக்கும் போயிட்டாரு. அங்கே இருந்த நிறைய விஷப்பாம்புகள் வந்து பீமனை கடிச்சு பீமன் உடம்புல இருந்த விஷமும் பாம்புகள்கிட்ட இருந்த விஷமும் ஒன்றாகி பீமன் உடம்புல இருந்த எல்லா விஷமும் போயிடுச்சு. அவர் உடம்புல இருந்த எல்லா விஷமும் போனோடனே அவர் நல்லா முழிச்சு அவர் மேலே இருந்த எல்லா பாம்பையும் தூக்கி எரிய ஆரம்பிச்சு நல்லா சூப்பராக அவர் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்த பாம்புங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா நம்ம இத்தனை பேர் கொத்திருக்கோம், ஒருத்தன் உயிரோட வந்து நிற்கிறானேன்ட்டு அந்த பாம்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, எல்லாத்தையுமே மடக்கி அதுங்களோட லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த லீடரான வாசுகி பாம்பு கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வாசுகி பாம்பு என்ன பண்ணுது, இவன் ரொம்ப பலசாலி, இவனுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தா இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு பீமனுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய மூச்சடக்கி காற்றுல வந்து இருக்கிறதுக்கு எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாம்புகள்லாம் சொல்கிறாங்க, இவன் ஏற்கனவே விஷத்தை குடிச்சு தான் வந்து நதியிலே வந்தான், செத்த பொணமாக தான் வந்தான், நாங்கள் கடிச்சதுக்கப்புறம் இவனுக்கு பலம் வந்துடுச்சு அப்படின்னோடனே அந்த வாசுகி பாம்புக்கு தெரியுது இவன் ரொம்ப வந்து பலசாலி, இவனுக்கு வந்து நம்ம இன்னும் பலம் கொடுக்கணுன்ட்டு அந்த வாசுகி பாம்பு வந்து என்ன சொல்லுதுன்னா பீமன்ட்ட, எங்கள்கிட்ட அமிர்தங்கள் இருக்குது, அது குடிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் குடிக்கிறேன் அப்படின்னா, அதாவது அந்த ஒரு அமிர்தம் குடித்தா நமக்கு 1000 யானை பலம் கிடைக்குமா. அதை வந்து 8லேருந்து 10 அமிர்தங்கள் பீமனை குடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பீமன் என்ன பண்ணியிருக்காரு, 10மே குடிச்சிட்டு எனக்கு பத்தலைன்னு சொன்னோடனே வாசுகிக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. அதுக்கப்புறம் வாசுகி சொல்கிறாங்க, இதுவே உனக்கு போதுமானது, இதுவே உனக்கு நல்ல பலம் கொடுக்கணுன்னே அந்த பலத்தை பீமனாலையும் நல்லா வந்து உணர முடியுது. அதுக்கப்புறம் அவர் நதிக்கரை வழியாக போய் அரண்மனையில் எல்லாரையுமே பீமன் சந்திச்சிடுறாரு. அவர் அங்கே பார்த்தோன்னே சகுனிக்கும் துரியோதனுக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி விஷம் கொடுத்து நதியில் போட்டவன் இப்போ உயிரோட வரானேன்ட்டு. அதே மாதிரி இங்கிட்ட பீமனுக்கு இவங்க தான் இது பண்ணாங்கன்னு தெரிஞ்சும் அதை நம்ம வெளியே காமிச்சிக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிக்கூடாது, இது நாளைக்கு நமக்கு மறுபடியும் பிரச்சனை ஆகும்ன்ட்டு அவ்வளோ கோவத்தையும் துரியோதனன் மேலேயும் சகுனி மேலேயும் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டே எல்லாரையும் போய் பார்க்குறாரு பீமன். இதை பார்க்குற பீஷ்மருக்கு சந்தேகம் வருது. சரி, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க, இவங்களை வந்து நம்ம வந்து ஏதாவது கற்றுக் கொடுக்கணும், இவங்க இப்படி ஒன்றாவே இருந்தாங்கன்னா ஏதாவது பழி வாங்குற இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கலைகள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அரசவையில் இருக்கவங்கள்ட்ட கூப்பிட்டு வில் வித்தை இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு நல்ல ஆச்சாரியாராக கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறாரு. இதோட இந்த கதை முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத எபிசோடுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.